ஹே அலமடி ஃபேமிலி நான் பண்ணி பார்க்க போகிறேன். ஆஃப்டர் பிரேக்கப் ஐம் பிகம் ஏ பில்லியனியருங்கிறாங்க. அதில் சீசன் 1 எபிசோட் 7 நம்ம இன்டர்வியூவில் பார்க்க போகிறோம். போன எபிசோட் பார்த்து இந்த எபிசோட் வாங்க. அப்புறம் கடவுள் நல்லா எப்படியும் அது மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. நம்ம இப்போ டேரக்டாக எபிசோடு குழப்பலாம். எபிசோட் ஓப்பன் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வர மச்சான் என்னடா ஆச்சுங்க கேட்க போற மச்சானுக்கு உடம்பு சிலடா அதனால என்ன வேலைக்கு நீ போறான் சொல்லி மச்சான சொல்ல நம்ம ஹீரோ சரி நான் நீ வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எடுத்துருக்க போறேன். உன்னை நல்லா பாத்துக்க மகனே சொல்ல போறேன் நான் அப்பன்டான்னு சொல்லி 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் என்னோட மச்சான் வந்து பார்ட் டைம் ஜாப்பா ஒரு நியூஸ் ரீட்ல வேலை செய்யறான். அது மட்டும் நைட் டைம் வேலை பார்க்கணுமா அதனால மற்ற ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா நைட்னால பயம் அதனால நான் போறேன் மிஸ் ஹீரோ சொல்லிட்டு இருக்க போறேன். சரி நல்லா உடம்பு பாருங்க சொல்லி நம்ம ஹீரோ டட்டா பாய் சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு பாய் பாய் சொல்லிட்டு வரேன். அப்படி நியூஸ் கிட்ட காமிச்சு நம்ம ஹீரோவும் இன்னைக்கு யாருமே வரல அதனால சும்மா லைஃப் ஸ்ட்ரீம் பார்க்க சொல்லி ஹீரோவும் அந்த பாண்டஸ் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப அங்கிருந்து ஒரு காலம் ஒருத்தர் வர அங்கிருந்து மேனேஜரும் போயிட்டு உங்க பார்த்து ரொம்ப சந்தோஷமிச்சோ உங்கள்ட்ட சூ ஃபேமிலி உள்ள வெயிட் பண்ணி இருக்காங்க அப்படி சொல்ல பண்ணா சரின்னு சொல்லி அவங்க உள்ள வரப்போய் ஒரே நிமிஷம் ஏன்னா நியூஸ் செக்யூரிட்டி கண்ணு தெரியாடா இப்போ ஒருத்தர் உள்ள வரப்போ மரியாதை கோத்தனமா இருக்கான்னு சொல்ல போறேன். நம்ம ஹீரோ சாரின்னு சொல்லி வெல்கம் சார் சொல்றேன். அங்கே மேனேஜரும் மனுச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்ட் டைம் ஜாப் இருக்கவங்க வந்திருக்கான்னு சொல்ல போறேன். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்டா இப்படி நீ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி ஜாப்பே ஒன்று லைஃப் ஸ்ட்ரீம் கரியராக இருப்பா சொல்லி வரப்படி நான் மன்னிச்சிருப்பா நீ காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தெரியாமல் பேசிட்டேன். அது மட்டும் இல்லாமல் உன் தலை 19 டிகிரியில் வைக்கணும்னு சொல்லி தரலையா உனக்கு காலேஜில். நம்ம ஹீரோ அவர் சொன்ன கிண்டல் அடிச்சு விட்ற அவரோடே உன்னோட விட மாட்டேன்டாடி மேனேஜர் இனியும் போய் பேசுகிறேன் அவன் வேலை தூக்கியா அவங்க கட்டிட்டு இருக்க போறீங்க சார் தெரியாம மாட்டேன் சார் ஐயா புள்ள தெரியாம பண்ணிட்டா ஆனால் விட்டுன்னு சொல்லியிருக்க போறேன். என் மேனேஜர் புள்ள போயிட்டு டேரக்டர் சூக்கிட்ட ஒழுங்காக போயிட்டு இவன் வேலையை தூக்க போறேன்னு சொல்ல போறான் சொல்லி அவரும் கோபம் உள்ள போற மேனேஜரும் சார் கோவப்படாதீங்க சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோ என்ன சூவா அப்பனா இது என்ன நியூஸ் சூ யூக்ஸோன ஃபேமிலி சொந்தமானடா அப்பனா சூ யூக்ஸோன உள்ளானே இருப்பாங்க நான் பார்க்க போலாமா சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். நம்ம சூ யூக்ஸோன் அப்பாவும் வந்து அவருக்கு நல்லா சொல்லி வரவே இருக்க. அதுக்கப்புறம் சுவான் மிஸ்ஸஸ் சவுக்கனி இதெல்லாம் சுட்டி காமிக்கலாமே சொல்லி அவங்க சொல்லிட்டு கிட்ட வர போறியே அவர் நம்மளோட இன்வெஸ்டர் அதனால நல்லபடி நடந்துக்குமா சொல்லி அவரும் போக அந்த இடத்துல முக்கியமான விஷயம் சொல்லி அவங்க கூட்டிய போயிட்டு அங்கே இந்த பெயிண்டிங்கை பற்றி அவங்களும் வர்ணிச்சு தள்ளிட்டு இருக்கேன். அவங்களும் அதை பற்றி சொல்ல போறியே அதுக்குள்ள முழுங்கி போய் அதை பற்றி எல்லாத்தையும் அக்குவேற ஆணிவா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க போற அந்த சவும் அவங்க தோல்ல கையை வர போற அவங்களும் தட்டி விட்டாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன மன்னிச்சிரு யூஃபான் நீ ரொம்ப அழகா இருக்க அது மட்டும் இல்லை அவனுக்கு நான் உதவி பண்ண ஆசைப்படல அவனை நான் அப்படியே சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்தேன்னு பார்த்துருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கல்ச்சர் ரிலீக்ஸ் பண்ண எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. அப்படி இருக்க போற ஏனோ அப்போ அவங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்க கூடிய வந்திருக்காங்க எனக்கு புரியல அப்படி சொல்லி அவங்களும் சொல்லிட்டு இருக்க போற. அவரும் இந்த மாதிரி ரிலீக்ஸ் எல்லாம் என்ன ஒரு பிரோஜனம் இருக்கு இதை வச்சு ப்ராஃபிட் கூட பார்க்க முடியாது உங்களுக்கு இதுக்கு ஒன்றும் ஒழுங்கா புரியல. இங்க இருக்க ரிலீக்ஸ் எதுவுமே விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம் அதை பணத்தால் நம்ம அளவிட முடியாது. அப்படி இருக்க போற என்ன நம்பக்கூட இல்லை. அப்போ உங்களை போல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணக்க கூட்டி வந்திருக்காரு. அப்ப சரி நான் யூக்ஸோனுக்கு உண்மையான உலகம் எப்படின்னு காமிக்க போறேன். நான் இந்த நியூஸ் 600 மில்லியனுக்கு வாங்கிக்கிறேன். அது மட்டும் இல்லாம கூடுதலாக எனக்கு கண்டிஷன் என்னன்னா நான் சுவானி கல்யாணம் பண்ணிக்குவேன் சொல்லி அவரும் சொல்ல ஆனா ரொம்ப அதிகமா இருக்கேன்னு சொல்லி எங்க அப்பாவும் சொல்ல போறேன். யூக்ஸோனும் இல்ல நீ கனவுன காணும் என்னால உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம யூக்ஸோனும் சொல்ல போறேன். அம்மா அப்பா உடனே செக்யூரிட்டி கூட்டி வெளில தூக்கி போட சொல்லுங்க சொல்ல போறேன். எங்க அப்பாவும் 600 மில்லியன் அதான் யூக்ஸோன் வந்துட்டு விசிட்டை மறைச்சிட்டேன். அது என்னன்னா 2 வருஷமா நம்மளோட மியூசியம் லாபமே பார்க்கல. அப்படி இருக்க போற நம்ம ஃபேமிலி பேங்க் ஆக போறேன். அதுக்கு நம்ம இப்ப அப்படி ஆகாம இருக்கணும்னா அதுக்கு நம்ம மிஸ்டர் சோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளுக்கு இருக்க ஒரே வழி அப்படின்னு அவன் சொல்ல போறேன். நம்ம சுவானோ என்ன சொல்லின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அவரும் ஆமா அவசரம் கடத்துறேன் அது என்னன்னு அவரும் பல இன்வெஸ்டர் கிட்ட கேட்டாரு. ஆனா ஒருத்தன் கூட இன்வெஸ்ட் பண்ணல. கடைசியே ஹோப்பையும் நான்டா ஏன்னா நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கா வந்திருக்கேன். நான்டா உங்களோட கடைசி ஹோப்பும் கூட நான் சொல்லி கடத்தனே அதோட கவலைப்படுறீங்க உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லி அவனும் சொல்ல ஆமாப்பா எனக்கு இதை நீங்க பண்றதா சொல்ல போற. எங்க அம்மாவும் என்ன மன்னிச்சுமா சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பாவும் இம்மா நம்மளுக்கு ஏற்றவே எந்த வழியும் இல்லாம எல்லாத்தையும் நம்ம குடும்பம் பேங்க் ஆயிருமான்னு சொல்லி எங்க அப்பா சொல்லிட்டு இருக்கா போறேன். இங்க இருக்க கல்ச்சர் ரிலீக்ஸ் எல்லாத்தையும் மெர்ச்சன்ட் அதுக்கப்புறம் கல்ச்சர்ஸ் கம்மி விலைக்கு விற்பேன் எல்லாத்தையும் பிளாக் மார்க்கெட் விட்டுருவேன். இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போறோம் இல்ல இப்பெல்லாம் நடக்க கூடாதுன்னு சொல்லி அவங்களும் நினைச்சிருக்க அப்படி சின்ன வயசு காமிக்கிறாங்க. அப்பா இது ரொம்ப அழகாக சொல்லி இருப்பாங்க. அப்பாவும் ஆமாமான்னு சொல்லி இருப்பாங்க. அவங்களும் இதை செய்யறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்க சொல்லி அவங்க மனசு நினைச்சிருக்க போய் அவங்க சின்ன வயசு சேர்ந்தப்ப பணக்காரங்களா நான் பெயிண்டிங் அவ்வளவு விலைக்கு விட்டேன் அது நிறைய ப்ராஃபிட்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களும் இவங்க மட்டும் பணக்காரங்க அது ஒரு அருமையை புரியலன்னு சொல்லி அவங்களும் நினைச்சிருப்பாங்க. பெரிய பண்ணாங்க அப்புறம் கூட நிறைய பசங்க பின்னே வந்தப்ப கூட அவங்க இவங்களும் பணம் வந்து என்ன பண்ணல நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருப்பாங்க. ஆனா இப்ப அடானி உமன் சொல்லி அவங்களும் மனசுடைய உடஞ்சி போயிருக்க கவலைப்படுறாங்க நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாம நம்ம கொண்ட பண்ணிச்சுன்னா உனக்கு இன்னும் நியூஸ் சிட்டி உனக்கு வாங்கி தர சொல்லி அவரும் சொல்ல போறியா இந்த நியூஸ் சிட்டிக்காக என் அப்பா அம்மாக்காக அப்படின்னு சொல்லி அவங்களும் மனசு நினைச்சிட்டு நான் பண்ற சொல்லி சொல்றாங்க. அப்பாவும் சரிமா கான்ட்ராக்ட் எல்லாம் பண்ணலாம் சொல்லி அவங்களும் கான்ட்ராக்ட் எல்லாம்
பட்டியை சொல்லிட்டு அவங்களும் சைன் போட சொல்ல அவங்களும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அழுதுக்கு அப்புறம் தமிழ் படத்துல மட்டும் நிறுத்துங்கன்னா சொல்லி ஹீரோவும் ஒரு மாசு என்ட்ரி கொடுக்க நான் ஒரு சில கேள்விப்பட்டேன். இந்த நியூஸ் செட்டை வாங்க யாரும் வந்திருக்காங்களாமே சொல்லி ஹீரோ வரப்போற லிங்க்ஸ் நீ ஏன் கேட்குறாங்க. திருப்பி நீ செக்யூரிட்டியும் தூக்கி போடலாம் சொல்லப்போ சார் மன்னிச்சுங்க சார், இங்க இருக்க ஒரே செக்யூரிட்டி அவன் மட்டும் சொல்லப்ப ஏன் நீ வேற நானும் தூக்கி போடலாம் சொல்லி அவனும் குயிக்கு வர நம்ம ஹீரோ கணத்துல விட்டுறான். அவனும் பொறுத்து அடிச்சு ஒரு வாடி இன்னும் எடுத்துட்டியா சொல்லி அவன் கேட்க போற நம்ம ஹீரோ யூக்ஸோன் பக்கத்துல போய் கண்ணில் கை வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்க பின்ன போறேன் யூக்ஸோன் உனக்கு யான் தெரியுமா கேட்க போற இவர் என்னோட ஹைஸ்கூல் கிளாஸ்மேட் சொல்லி யூக்ஸோன் சொல்ல போறாங்க. அப்பாவும் ஹைஸ்கூல் கிளாஸ்மேட் அப்புறம் இவனுக்கு உனக்கு ஒரே வயசுனா அப்ப நான் காலேஜ் படிச்சுக்கிட்டே பாட்டேஜ் அப்பா செக்யூரிட்டிக்கார வேலை பண்ணிட்டு இருக்கேன். இருக்க போற இருக்கு தேவனமா இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. உடனே இப்ப மிஸ்டர் சோக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி ஏன்னா இதெல்லாம் நஷ்டம் வந்துச்சுன்னா தருவானா சொல்லி கேட்கப்போ நம்ம ஹீரோ தக்க கிழிச்சு போட்டுறேன். ஐயோ போச்சேன்னு சொல்லி எல்லாம் பார்க்க போறேன். அவரும் பொறுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் நான் நியூஸ் 1 பில்லியன் வாங்கி சொல்ல அதை கேட்ட எல்லாமே சாக்காவ அதை கேட்ட அவரும் நீ மட்டும் இது வாங்கிட்டேன்னா அட நீ போற அட சாப்பிட்றா சொல்லி அவன் சொல்றே நிப்பாட்டுங்கடா ஏற்கனவே எபிசோட்ல ஏற்கனவே சொல்லிட்டானா சொல்லி நம்ம ஹீரோ வர போறேன். ஆமா ஃப்ரெண்டு ரிச்சானு கேட்க போறேன். இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவரும் உடனே நம்ம ஆளும் கூட்டிட்டு வர இங்க ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லி அவனுக்கு போறோம். மிஸ்டர் நீங்களும் யூக்ஸோனுக்கு அவரும் வந்திருக்கீங்க. அப்படி இருக்க போற ஃபர்ஸ்ட் நீங்க 1 பில்லியனுக்கு நீங்க பாதி அமௌண்ட் 500 மில்லியன் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் 500 மில்லியன் கொடுத்துங்க. அப்படி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த மியூசியமும் யூக்ஸோனும் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவும் சொல்ல அப்படி மட்டும் நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னா நான் மிஸ்டர் சோக்குரிய கான்ட்ராக்ட் ஃபினிஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த மியூசியமும் யூக்ஸோனும் எல்லாம் அவருக்கு சொந்தமாயிரும். இந்த மிஸ்டர் நீங்க கான்ட்ராக்ட் இல்ல நாங்க முன்ன என்ன எழுதினோமோ அதை அப்படியே நாங்க எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவனும் கொடுக்க போறேன். இந்த கான்ட்ராக்ட்ல நிறைய விஷயமே இருந்தாலுமே கூட இல்ல 3 விஷயம் மட்டும் இருக்கு. உங்க பொண்ணை வித்துருங்க அது மட்டும் தான். நான் உன்ட்டே போய் சொல்லிடுறேன். நீ மட்டும் இல்ல பண்ணி போட்டு பண்ட தர மட்டும் சொல்லி ஓடி போனீங்கன்னா என்னோட ஆளுங்க கொஞ்சம் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு போற எலும்புலாம் உடஞ்சிட்டாம்பா போன்னு சொல்லி அவனும் ஹீரோ சொல்ல போறேன். ஹீரோவும் எனக்கு இதுவும் தப்பா தோணுது அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட போயிட்டு இங்க இருக்கலாம் ரொம்ப விலை மதிப்பாங்கன்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அதை பத்தி அவங்க புரியும் இருக்க அப்புறம் நம்ம ஹீரோ கான்ட்ராக்டை மாட்டுங்கன்னு சொல்லி சொல்றான். நான் கொஞ்சம் கான்ட்ராக்ட் கொஞ்சம் விஷயம் மட்டும் சொல்ல போறேன். இதுலயும் கொஞ்சம் புரிய மட்டும் சொல்ல முடியும் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் நான் ஒரு பைசா கூட குறைக்க மாட்டேன் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா இந்த நியூஸ் மட்டுமே நான் 1 பில்லியன் வாங்கிக்கிறேன் இந்த ரிலீக்ஸ் சேர்க்காம. அதை கேட்டு எல்லாமே சாக்காக போற இன்னும் ஏன்னா இங்க இருக்க ஒவ்வொரு ரிலீக்ஸுமே விலை மதிப்பே இல்லாது அது பணத்தை வச்சு நம்ம அளவிடவே முடியாது. அப்படி இருக்க போற இங்க எல்லா ரிலாக்ஸும் சுவான் ஃபேமிலிக்கு சொந்தமாக சொல்லி மிக சொல்ல போறேன். சுவானுக்கு இது மேல அளவிட அன்பு மட்டும் ரெஸ்பெக்டும் இந்த எல்லாமே நியூஸும் அப்புறம் ரிலாக்ஸ் எல்லாம் சுவானு கிட்ட நீங்க கொடுத்துருங்க. அதோட நான் இதோட லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டரா நான் டிசைட் பண்றேன். என்னன்னா சூ யூக்ஸ் வாண்டாண்டோட மியூசியோட ஓனரா இருக்க போறாங்க. இதெல்லாம் கான்ட்ராக்ட்ல ஆட் பண்ணி சொல்லி நம்ம ஹீரோ சொல்றேன். உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட எந்த கவலையும் படாம கேளுங்க, நான் உங்களுக்கு தனி சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோ பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு 1 பில்லியன் அதை பார்த்து எல்லாம் சாக்காக போறேன். 1 பில்லியன் இவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டானா அப்படின்னா அசட் மட்டும் எவ்வளவு இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கப்போ அங்கிருந்து அதை பார்த்துட்டு அவங்கள கண்ணு கண்டுக்கே வந்தப்ப அந்த அளவுக்கு அவங்களே சாக்கல இருக்காங்க. அதுக்கு நான் அவங்ககிட்ட முன்னே சொல்லியிருப்பேன் நம்ம கண்டி விட்டு போன எல்லா லிரிக்ஸையும் திருப்பியும் சைனாவுக்கு கொண்டு வருவேன். அதோட இங்க இருக்க பொருள் ரொம்ப விலை மதிப்பே இல்லை. நான் மற்ற கையில கூட நான் போக மட்டும் சொல்ல போறேன். நீ இந்த நியூஸ் செட்டை வேணுமோ வாங்கிக்கலாம். இங்க இருக்க எல்லா பொருளும் செட் வச்சு பார்த்தா கூட 500 மில்லியன் தான் வரும். அப்படி இருக்க போற நீ உலகத்துல இருக்க எல்லாத்தையும் வாங்க போறியா அப்பனா சைனா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம நாட்டுக்கு சொந்தமான 3 பொருள் அங்க வரப்போற அது முடிஞ்சே வாங்கிக்காமி. அப்படியே அப்புறம் நானே அங்க போன சொல்லி சொல்றேன். அதுக்கப்புறம் அவனும் அங்கிருந்து ஓடி வந்துடுறேன். அதுக்கப்புறம் வெளில வரப்போறேன். கூட்ட ஆளுங்க வந்துடுறேன். சார் நம்ம போயிட்டு அவனை அடிக்கலாம கேட்க போறேன். அதெல்லாம் வேணாம், யாராச்சும் 1 பில்லியன் இப்ப அசால்ட்டா செலவு பண்ணா நிச்சயமா ஆர்டினரியே பர்சனே இல்ல. அப்ப இதுக்கப்புறம் நான் தோத்துட்டேன் நானே ஒட்டுக்கிறேன் சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு போன் வருது. அந்த போன்லயும் என்ன போன வேலை கரெக்டா முடிச்சா கேட்க அப்புறம் மனுஷங்க ஆனா இங்க கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா போன வேலை கரெக்டா முடிக்க முடியல. ஆனா நான் ஜப்பான்ல ஆப்ஷனுக்கு இங்க அவனை அனுப்பி வைக்கிறேன். அப்ப இதுக்கப்புறம் உங்களோட இன்ஃபுளுன்ஸை காமிச்சு நீங்க அப்பாலஜி பண்ண வச்சுங்க சொல்லி அவரும் சொல்ல இந்த போன்ல பேசிட்டு திரும்ப இவர் பேர் கம்மிட்டா அவரும் 2-3 பஞ்சிட்டு எல்லாங்களும் விட்டு அவன் சொல்லி இருக்கப்போ அந்த மிஸ்டர் சோவும் இந்த அளவுக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஆளோ அப்படி சொல்லி அவன் பாராட்டி பேசியிருக்காரு. இந்த கமிட்டாவை நாங்க வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப எபிசோட் கழிச்சு இவரும் வருவார். ஏன்னா இவரும் இந்த கதையோட குறை வில்ல மட்டும் ஆனா நம்ம ஹீரோட்ட சிறுபடியா வாங்கிட்டு போவாரு. உள்ள காமிச்சா நம்ம யூக்ஸ் ஃபேமிலி ஆளுங்களும் நீங்க பண்ண ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு இருக்க போறேன். நான் இன்னைக்கு நைட்டு நாங்க ஹோட்டல்ல உங்களுக்கு நான் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம், நீங்க வரீங்க கேட்க போறேன். நாங்க அப்பாவும் யூஸ் பண்ணி வேணுமா லிங்க் போய் ட்ரிங்க் பண்ணி சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோ இந்த மனுச்சு நைட் டியூட்டி இருக்கு அதனால பார்க்க போற சொல்லி போவேன். அங்கே எல்லாம் சாக்காயிறாங்க. அவங்களும் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி சிரிச்சிருக்கேன். ஏன்னா ஆக்சுவலா நம்ம ஹீரோ மொட்டை மியூசிட்டே வாங்கிட்டான். அப்படி இருக்க போற நைட் டியூட்டி பக்கம் சொல்லி போற மாட்டியா அதை பார்த்து அவங்க சிரிச்சிருக்காங்க. நீங்க அந்த
ஜப்பான் நான் கூடிய அந்த ஆப்ஷனுக்கு போறேன் கேட்க போறேன். ஏன் நான் போக மாட்டேன்னு நினைச்சேன், நிச்சயமா போவேன்னு சொல்ல போறேன். அப்படி நீங்க போனீங்கன்னா என்னையும் கூட்டிட்டு போறீங்க சொல்லி அவனும் கியூட்டா கேட்க போறேன் அப்படின்னு எபிசோட் எந்த போடலாம். இனிமே வர போற எபிசோட்லாம் சரியா சம்பவம் எல்லாம் காத்துட்டு இருக்கு. அதனால அதை மறக்காம பாத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கு போயிருங்க. வேற ஏதாச்சும் சொல்லணுமா வச்சிருக்கேன். சரி, உங்களுக்கு டவுட் இருந்துச்சா கமெண்ட் பண்ணி போயிருங்க. சரி, நம்ம டேட்டா எபிசோட் எந்த போட்டலாம். நான் உங்க வேச்சு நீங்க பார்த்துருக்கு வேச்சு வாய்ஸ் ஹீட்டை பார்ப்பேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.